வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். கூப்பிடுறீங்க சூப்பருங்க. ஸோ என்னன்னா, அந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அந்த வரிசையில் நீங்க பார்க்கக்கூடிய லக்னம் கும்ப லக்னம். ஸோ கும்ப லக்னத்துல அதாவது அவிட்டம் 2 பாதங்கள், சதயம் 4 பாதங்கள், பூரட்டாதி 3 பாதங்கள் உள்ளது. ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக நீங்க பேச போறோம். அதுக்கு முன்னாடி அவிட்டம் 2 பாதங்கள் அதை பத்தி சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்க போகுது? அவிட்டம் கும்பராசியில சனி சார்ந்த செவ்வாயா வேலை செய்யும். அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த வீடு சனியினுடைய வீடு. அப்ப சனி சார்ந்த செவ்வாய் அப்படிங்கும்போது கொஞ்சம் முரண்பாடு அவங்களுக்குள்ளேயே இருக்கும். எப்படிப்பட்ட முரண்பாடுன்னா, தோற்றத்துல பார்த்தா ஒரு மாதிரியா டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுடைய திங்கிங் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபாஸ்டா இருக்கும். அப்ப அவசரமா எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் மனசு. உடனடியா நான் இதை இருந்தா தான் நான் சாட்டிஸ்ஃபை ஆவேன் அப்படின்னு ஒரு அர்க்க கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் செவ்வாய் புள்ளியில பிறக்காங்களோ அவங்களுக்கு இந்த வேகம் இருக்கும். இப்போ சின்ன குழந்தைகளே துருன்னு விளையாடுதுன்னா செவ்வாய் ஆதிக்கம்னு அர்த்தம். அது வீர தீர விளையாட்டுல பின்னால ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியும் இருக்கு. இப்ப சனின்னு எடுக்கும்போது இவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துலயும் இருக்காங்க. அப்ப 2ஆம் இடத்துல பணம் தர்றதுக்கு சனி உதவுறாரு, 6ஆம் இடத்துல வேலை கொடுக்கறாரு, 10ஆம் இடத்துல சொந்த தொழிலே பண்றதுக்கு அனுமதிக்கிறாரு. அப்படிப்பட்ட கொடுப்பனையை வச்சிருக்கிற சனி இவங்க கும்பலக்கணக்காரர்கள் ஜாதகத்துல இந்த 2, 6, 10லயே ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா சனி பெரிய தொழிற்சாலை ரீதியாக தொழில் அதிபராக்கி அழகு பார்ப்பாரு. சனியினுடைய திசையில எல்லாமே திசா புத்தி தான். இப்ப நம்ம செவ்வாய் மட்டும் எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது இம்மீடியட்டா இவங்களுக்கு தான் சனி 2க்கு போகுது. லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு போகுது. அப்ப அந்த 2ஆம் இடம்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறது தான். அதுல நன்மைகள் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதனால இப்ப சிந்தனையில இருந்த சனி இப்ப பணம் தேடுதல்ல ஈடுபடுறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால நிச்சயமா நன்மைகள் நடக்கும். இப்ப குருவை போல செயல்படுறாங்க. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஒரு வீடு மனை வாங்குறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, உற்பத்தி சார்ந்த தொழிலில் ஈடுபடுறது, இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. அதே நேரத்துல இந்த கும்பலக்கணத்துல இருக்கிறவர் தான் ராகு, சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி. அந்த ராகு ஏற்கனவே 2ல இருக்காரு, புரட்டாதி 4ஆம் பாதத்துல இருக்காரு. அந்த ராகுவோட போய் ஜாயின் ஆகிறாரு. மார்ச் 29 இருந்து ஏப்ரல் 27 வரைக்கும் அந்த ஒரு மாசம் சனி ராகு கனெக்ஷன் ஏற்படுவதோடு இன்னும் 2 கிரகம் சேர்க்கையாகும். புதனும் சுக்கிரனும் சேர்க்கையாகும். இப்ப இந்த 4 கிரகம் சேர்க்கையினால இவங்க பண விஷயத்துல நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னா இவங்க ஜாதகத்துல பாத்துக்கணும். அது 4, 8, 12 4, 8, 12 இருந்தால் அந்த நேரத்துல ஈடுபடக்கூடாது. திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான், நடக்காதவங்களுக்கு அந்த கவலை இல்லை. இப்ப ஏதோ ஒரு திசா புத்தி இருக்கத்தானே செய்யும். 4 கிரகம் சேருது, ஏதோ ஒரு திசா புத்தி அவங்களுக்கு அந்தரத்திலேயே சூட்சமத்திலேயே இருக்கத்தான் செய்யும். அதனால இப்ப பேச்சுல கவனமா இருக்கணும், உறவு சார்ந்த வகையில. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி வந்தா 7ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடம். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் பாதிக்கப்படுவாங்க. இவங்க பேசுறதுனாலே பேச்சு அந்த மாதிரி வந்துடும். அப்ப என்ன ஆகுன்னா ஈகோ டெவலப் ஆகும். கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லை, இப்போ திருமணமாய அப்பதான் புதுசாக வந்திருப்பாங்க. அதில் வந்த உடனே சண்டை போடுற நிகழ்ச்சியெல்லாம் இப்போ நடக்குது. திருமணம் ஆன உடனே பெரியதெல்லாம் நடக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சிகளில் பார்த்து நடக்கணும். ஏன்னா சுக்கிரன் ஆண்களுக்கு கலத்திரக்காரர்கள். அப்படிப்பட்ட சுக்கிரன் வக்கரத்தில் இதே ராகுவோடையும் சேர்றாரு, இதே சனியோடையும் சேர்றாரு. அந்த 2ஆம் இடத்துல வேற இருக்காரு. 7ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடம். அதனால குடும்பம் சார்ந்த விஷயத்துல நல்லா பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு வருமானம் நல்லா இருக்கும். இந்த அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு திடீர் வருமானங்கள் நல்லா நடக்கும். கஸ்டமர் மூலமா வருமானம் வரும், பூர்வீகம் சார்ந்து வருமானம் வரும். இவங்களுடைய சுய கலைகள், எனக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கு, தனித்திறமை இருக்கு, அதன் மூலமா வருமானம் வரும். அதனால 2ஆம் இடத்துல அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால பொருள் சார்ந்து நல்லா இருக்கு, அகம் சார்ந்து நல்லா இல்லை. ஹெல்த் விஷயத்திலையும் பார்த்துக்கணும். 2ஆம் இடம் என்பது 8ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் இடம் என்பதுல ஏற்கனவே அங்க கேது இருக்காரு. அந்த 8ஆம் இடத்தோட இத்தனை கிரகமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால
இப்ப பேச்சுனால பிரச்சனை வராம பார்த்துக்கணும், பொருள் கொடுக்கறதுல ஒருத்தரை நம்பி ஏமாறக்கூடாதுன்னு பார்த்துக்கணும், ஹெல்த்லையும் பார்த்துக்கணும். சூப்பருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சதயம் 4 பாதங்கள் இருக்கு. அவங்களும் சொல்லுங்க. சதயம் தாங்க இவங்களுக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம். அதாவது கும்பத்துக்கே வந்து ஒரு வேகத்தை கொடுக்குறவருக்கு ராகு தான். இந்த ராகுங்கிறவரு பிரம்மாண்டங்கிற சொல்றோம். அவர் திங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் அதிகம். நான் வந்து வாயு வேகம் மனோ வேகத்துல நான் போய் நான் அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன்னு கற்பனை குதிரையை தட்டி விடுறவங்கள இந்த சதையங்காரங்க தான். லக்ன புள்ளி சதயமா இருக்கிறவங்களுக்கு அது கைவந்த கலை. சதயத்துக்கு மிருகமே வந்து பெண் குதிரை. 5ஆம் இடத்துல திருவாதிரை இருக்கு. அந்த திருவாதிரை என்பது ஆண் நாய். 9ஆம் இடத்துல சுவாதி இருக்கு. இந்த 1, 5, 9ங்கிறது கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வேகம் வேகம் வேகம். அந்த வேகத்துல ஒரு எதிர்பார்ப்பு, எவ்வளவு தூரம் நான் பிரம்மாண்டமாவேன் அப்படின்னு என்னுடைய அறிவை கொண்டு நான் எப்படி செயல்படுத்துவேன் அப்படிங்கிறது மெயினா. அப்பேற்பட்ட ராகு போய் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு பேச்சு ஸ்தானத்துல. இதை வந்து நம்ம ட்ரெடிஷனலா அஸ்ட்ராலஜி பேசும்போது நாக்குல பாம்புன்னு சொல்லுவோம். இப்ப நாக்குல சனியும் வர்றாரு. அதனால ஆனா இன்னொரு விஷயம் இதுல இவங்களுக்கு என்ன சேஃப்டின்னா, இவங்களுக்கு எப்ப வந்து இந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்தை விட்டு தாண்டி போறாரோ அப்பதான் 2ஆம் இடம் ஆரம்பிக்குது. அதாவது உத்திரட்டாதிக்கு வரும்போது உத்திரட்டாதி வரும்போது தான் 2ஆம் இடமே தொடங்குது. அதனால 1ல சேர்ற மாதிரி தான் அர்த்தம். லக்ன பாவத்திலேயே சேர்க்கை பெறுகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த சேர்க்கையில வந்து இவ்வளவு ரிஸ்க் இருக்கு. பேச்சு மட்டும் இல்லை, திங்கிங்கும் நம்ம பார்த்துக்கணும், பழகிற விதமும் பார்த்துக்கணும். இப்போ கஸ்டமர் கிட்ட பழகிறதாகட்டும், வெளிநபர்கள் கிட்ட புதுசாக பழகிறோம் அப்படின்னா நம்பி பழகிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சுக்கிரன் ராகு சனி சேர்க்கை பருவ வயதில் இருப்பவர்களுக்கும் புதிதாக வந்து அஃபேர்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் பாதிப்பு தான் தரும். ஏன்னா குரு வந்து அதை வந்து தடுத்துருவார். இத்தனையும் குரு நட்சத்திரத்துல தான் நடக்குது. அப்ப அந்த இடத்துல ஒரு அசிங்கமாவும் இருக்கு. அதுல வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு பொருள் இழப்பு கூட வந்துடும். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது வந்து மற்றவங்கள் பார்த்து நம்ம தோற்றத்தை பார்த்து நம்ம நடத்தையை பார்த்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குற இடம் தான் லக்னம். அந்த லக்னத்துல வந்து இவ்வளவு மோதல் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம அமைதியா இருந்துட்டாலே இவங்க அந்த 1 மாசத்தை கடந்துட்டாலே ஈஸி ஆயிரும். அதுக்கப்புறம் சனி வந்து சொந்த நட்சத்திரத்துக்கு போவார் உத்திரட்டாதிக்கு. ஆமா, அப்ப வந்து இவங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும், சேமிப்பு அதிகமாகும், ப்ரொமோஷன் கிடைக்கும், தொழில் பண்றவங்களுக்கு தொழில் விருத்தியாகும். யாருக்கெல்லாம் சனி திசா புத்தியாந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்பவுமே நம்மளுடைய சிஸ்டத்துல பெயர்ச்சி பலன்கள் என்பது திசாபுத்தியை சார்ந்தது மட்டுமே. அடுத்து பூரட்டாதி 3 பாதங்கள். 3 பாதம் வந்து சனியினுடைய வீட்டுல குருவனுடைய தாக்கம். அப்ப ஒரு சனிங்கிறவர் வந்து அந்த 11ஆம் இடமே காலச்சக்கரத்துக்கு வந்து 11ஆம் இடமான கும்பமே சமூக ஜனம் தொடர்புகளை வந்து பெருசுபடுத்தும். எல்லாரோடையும் நம்ம பழகணும், எல்லாரோடையும் நம்ம சோசியல் பிஹேவியரா ஆக்டிவேஷனா இருக்கணும் அப்படிங்கிற இடம் தான் கும்பம். அப்படிப்பட்ட இதில் குரு வரும்போது என்ன பண்ணும்னா ஒரு நல்ல ஒழுக்கத்திலையும் நல்ல நாலேஜ்லையும் நல்ல வழிகாட்டுதலையும் நாம் கொண்டு போகணும்னு நினைக்கும். அதில் வந்து பிரச்சனை இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ சனி அங்கே தான் இருக்காரு பயிற்சிக்கு முன்னால். பயிற்சிக்கு அப்புறமும் அதே பூரட்டாதியில் போயிட்டு அப்புறம் சனிக்கு போகிறாரு. ஆனால் இந்த இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு போகிற கணக்கு எப்போ வரும்னா, எப்போ வந்து இவங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு போய் சனி தொடுதோ அப்போ தான் 2ஆம் இடத்துக்கு போகும் உண்மையிலேயே. அது வரைக்கும் லக்ன பாவத்தில் இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா இவங்க புள்ளி வந்து 6 புள்ளியை கடந்து தான் பூரட்டாதி வருது. மொத்தம் 9 புள்ளி கும்பத்துல. அதுல இவங்க வந்து 7வது புள்ளி. 7, 8, 9 புள்ளியில பிறக்கிறவங்க தான் இவங்க. அதனால ரேவதியில சனி போறது இன்னும் 1 வருஷம் ஆகும். அப்பதான் இவங்களுக்கு உண்மையான சனி பேச்சு. அப்ப 2ஆம் இடத்துக்கு அப்பதான் தொடுதுன்னு. இப்பவே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இப்பவே வந்துடும், நீ 2 நாள்ல வந்துடும், எனக்கு ஜென்ம சனி முடியுது. நாம ராசி பலன்னு பேசுறதுலன்னு எல்லாம் தெரியும். இத்தனை பேசினாலும் கூட இதுலயும் கூட கேள்வி கேட்கறவங்க இருக்காங்க லக்னமா ராசியான்னு. அதனால 2ஆம் இடத்துல இப்ப கும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கும்பத்துல பூரட்டாதியில பிறந்தவங்களுக்கு வந்து புதன் தான் பணம் கொடுப்பார், சனி கூட பணம் கொடுக்க மாட்டார். ஆனா சனி வந்து தன்னுடைய சிந்தனையை தூண்டி விடுவார். இவருக்கு அவர் ரேவதி 2ஆ இருக்கு. ரேவதி 2ஆ இருக்கு. அப்ப இவங்களுக்கு வந்து அந்த புதனை போய் டச் பண்ணும்போது நல்ல பண வரவு நல்லா இருக்கும். ஆனா சதயத்துல பிறந்தவங்களுக்கு சனி நட்சத்திரத்துல வரும்போதே கொடுத்துரும். உத்திரட்டாதிக்குள்ள வரும்.
ஆனால் பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு லேட்டாக தான் கொடுக்கும். சரி, அது வரைக்கும் சனி திசை நடக்குது சார், எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் சனி வந்து 2, 6, 10 தொடர்பில் இருந்தால் உங்களுடைய சிந்தனை மூலம் தொழிலை நல்லா வளர்ப்பீங்க. ஏன்னா அவருடைய பொட்டன்ஷியலே 2, 6, 10. அப்போ அவர் சொந்த நட்சத்திரம் இருக்கனால அந்த 2, 6, 10 பாவத்தை இயக்கிடுவார், தொழில் நல்லா இருக்கும். ஆனால் மேக்சிமம் பாருங்க, இந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு வந்து அகம் சார்ந்த வேலையில தான் இருப்பாங்க. அதாவது ஒரு மேனேஜர் லெவலில் ஒரு மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்கு, இப்படி தான் இருப்பாங்க. கமிஷன் தொகை இப்படி இருப்பாங்க. அதே மாதிரி புதன் நட்சத்திரமே என்ன பண்ணோம்னா அக்கௌண்ட்ஸு டிபார்ட்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸு, அதே மாதிரி நமக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இது மாதிரி கொண்டு போகும். புதனுமே கூட அகம் சார்ந்த அமைப்புக்கு தான் நல்லா இருக்கும். இப்போ பொதுவாக கும்பத்துக்கு பிரச்சனை என்னன்னு பாருங்க, 2ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 12ஆ போகுது. இவங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் வந்து காலச்சக்கரத்துக்கு 8ஆ போகுது. இதெல்லாம் நம்ம முதல் பதிவிலேயே பேசியிருக்கோம். அந்த விதத்தில் இப்போ இவங்களுக்கு எடுத்துக்கிட்டும் போது மேக்சிமம் இவங்க மூளை உழைப்பு சார்ந்து அல்லது ஒரு செகண்ட் ஹேண்ட் பிஸ்னஸ் மாதிரி, அதாவது சபார்டினேட் பிஸ்னஸ் மாதிரி எடுத்து செஞ்சாங்கன்னா, மெயின் டீலரு ஒருத்தர் இருப்பார், நான் சப் டீலராக இருக்கேன் அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரிஸ்க்கு கம்மி. இவ்வளவு காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ கும்பத்தில் லக்னத்தில் பிறந்து அவங்களுக்கெல்லாம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் திசை புத்திகள் நடக்கிறதுனால தான் கஷ்டப்படுறாங்களோ ஒழிய சனி கும்பத்தில் வந்த உடனே என்ன படுத்திருச்சுன்னுலாம் நினைக்கவே கூடாது. எந்த ஒரு பெயர்ச்சியுமே வந்து நமக்கு முழு பலனை தராது. திசாபுத்தியில் நமக்கு என்ன பாவத்தை இயக்குறாருன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு கோச்சாரத்தில் அவர் சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரா பார்த்துட்டு அந்த டைமை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு சனியினுடைய தன்மை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு இப்போ திருமணத்துக்கே கூட சனி வந்து ஹெல்ப் பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னா, லக்ன பாவத்துக்குள்ளேயே சனியினுடைய நட்சத்திரம் வந்துடும். 1ஆம் இடம்னு வச்சுக்கணும், பூசத்தை 5ஆம் இடம்னு வச்சுக்கணும், அனுஷத்தை 9ஆம் இடம்னு வச்சுக்கணும். அப்ப என்ன ஆகும், அகம் சார்ந்த நன்மைகள் எல்லாம் நடக்கும். அப்ப இதுல போய் சனி வந்து நம்மளை கெடுத்துருவார்னு நினைக்கக்கூடாது. அப்ப உறவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் சனி திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, அற்புதமா டீகோட் பண்ணி கொடுத்துட்டீங்க. இது நேயர்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நம்புறேன். அடுத்தடுத்த காணொலி சந்திக்கலாம் ஐயா. நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.